அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1979 ஆண்டு அன்னை தெரேசா ஒரு தொலைபேசி அழைப்பை பெற்றார். நோர்வே நோபல் பரிசு குழு அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசை வழங்குவதாக அறிவித்தது. இதை கேட்டு அன்னையின் முதல் பதில் மகிழ்ச்சியோ நன்றியோ அல்ல, மாறாக ஒரு நடைமுறை கேள்வி. இரவு விருந்து அங்கு இருக்குமா? ஆம், 135 விருந்தினருக்கான விருந்து அங்கு இருக்கும் என்று அவர்கள் கூறிய போது அவர் ஒரு கோரிக்கையை வைத்தார். அந்த விருந்தை ரத்து செய்து அந்த பணத்தை எனக்கு தாருங்கள். ரத்து செய்யப்படுகின்ற அந்த விழாவில் சேமிக்கப்படுகின்ற ஏறக்குறைய $7,000 ஒரு வருடம் முழுவதும் 400 குழந்தைகள் உணவை உண்பதற்கு உதவி செய்யும் என்று அவர் அவர்களிடம் விளக்கினார். அன்பார்ந்தவர்களே, ஒஸ்லோவில் நடந்த விருது வழங்கும் விழாவில் மற்ற விருது பெற்றவர்கள் நேர்த்தியான செல்வந்த உடைகளில் அவர்கள் வந்திருந்த பொழுது அன்னை தெரேசா நீல நிற விளிம்புடன் கூடிய எளிய வெள்ளை நிற சேலையில் தோன்றினார். இது கொல்கத்தாவினுடைய குடிசை பகுதியிலே அவர் தினமும் அணிகின்ற வெறும் $1 மதிப்புள்ள ஆடை. அவர் எப்போதும் இருப்பது போலவே ஏழைகளின் பணியாளராக அங்கு வந்தார். அந்த நிகழ்வின் போது அவருடைய ஏற்புரையில் பசியுற்றோர், ஆடையின்றி இருப்போர், வீடு இல்லாதோர், ஊனமுற்றோர், பார்வையுற்றோர், தொழுநோயாளிகள் மற்றும் அனைத்து மக்களின் பெயரால், குறிப்பாக ஏழைகளின் பெயரால் இந்த விருதை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்றார். உலக அங்கீகாரத்தின் உச்சத்திலும் அன்னை தெரேசா தன்னலமின்றி தாழ்ச்சியோடு நிலைத்திருந்தார். அன்பார்ந்தவர்களே, பொது காலத்தினுடைய 22வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை வழிபாடு நமக்கு தாழ்ச்சி என்ற பண்பையும் அந்த பண்பு தருகின்ற பரிசையும் எடுத்துரைக்கின்றது. உண்மையான பணிவு, அதாவது தாழ்ச்சி, இறைவனின் பரிவை பெற்று தருகின்ற ஒரு பாதையாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய், நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட, அப்போது ஆண்டவர் உன் முன்னிலையில் உனக்கு பரிவு கொடுப்பார் என்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகம், பந்தியில் முதன்மையாக இடத்தில் அமராதீர், போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே முதல் இடத்திற்கு வாரும் என்று சொல்லுகின்ற போது அங்கு கடைசி இடம் என்னும் தாழ்ச்சி முதல் இடம் என்னும் பரிசை தருவதை நீங்கள் உணர்வீர்கள் என்கின்றார். அதனால்தான் நற்செய்தியை தொடர்ந்து இயேசு, தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் யாவரும் உயர்த்த பெறுவர் என்கின்றார். இன்றைய 2ஆம் வாசகம், நீங்க அனைவரும் வந்திருக்கும் சீயோன் மலை, வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம், அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர்கள் சூழ்ந்துள்ளனர். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12வது வசனம். இங்கு தாழ்ச்சி இறை சந்திப்புக்கான இடத்தை உருவாக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். சொந்த தகுதியின் மூலம் இந்த புனித மலையில் ஏறவில்லை, மாறாக தாழ்ச்சி என்ற இதயம் தந்த அந்த இறைவனின் இரக்கத்தால் இது சாத்தியமாகிறது என்பதை இந்த 2ஆம் வாசகம் எடுத்துரைக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, தாழ்ச்சி அனவா என்னும் எபிரேய சொல்லிலிருந்து வருகிறது. இது பழைய ஏற்பாட்டில் பொறுமை மற்றும் மனத்தாழ்மை என பொருள்படுகிறது. தாழ்ச்சி வெறும் சமூக நாகரிகம் அல்ல, மாறாக இது ஒரு ஆன்மீக வாழ்வினுடைய கலை. இங்கு நற்செய்தியினுடைய விழுமியங்களாக இந்த நற்செய்தியினுடைய அனைத்து நற்குணங்களும் தங்கி இருக்கும் மற்றும் நம்மை கடவுளின் பிள்ளைகளாக இது மாற்றி இறை வல்லமை என்னும் பரிசை நம் ஒவ்வொருவருக்கும் பெற்று தருகின்றது. என்பார்களே, பழைய ஏற்பாட்டிலே மோசே தாழ்ச்சி என்னும் பண்பில் சிறந்து விளங்கியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர் இஸ்ராயேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்தார். கடவுளிடமிருந்து சீனாய் மலையில் 10 கட்டளைகளை பெற்றுக் கொடுத்தார். அவருடன் முகமுகமாய் பேசினார்.
இத்தகைய நிலைகள் எல்லாம் அவர் பெருமை கொள்ளவில்லை, மாறாக தாழ்ச்சியோடு வாழ்ந்தார். அது அவரது திறனை குறைக்கவில்லை, அதை பெருக்கியது. இங்கு தாழ்ச்சி மோசேயுக்கு மிக உயர்ந்த பரிசை தருவதை பார்க்கின்றோம். இறைவன் முன்னிலையில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கின்றார். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம். அன்னா குழந்தையின்மையால் பலரால் கேலி செய்யப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டார். எனினும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இறைவன் முன் தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபித்து வந்தார். தாழ்ச்சியான உள்ளமும் அவரது ஜெபமும் அவரை இறைவாக்கினரும் நீதி தலைவருமான சாமுவேலினுடைய தாயாக மாற்றியது. 1 சாமுவேல் 1 மற்றும் 2 அதிகாரம். அதனால்தான் அவர் தன்னுடைய வேண்டுதலில் ஆண்டவர் ஏழையாக்குகிறார், செல்வராக்குகிறார், தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார் என்கின்றார். 1 சாமுவேல் 2:7. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 8:8 நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான் என்று கூறுவது வெறும் அவருடைய விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள் அல்ல, மாறாக அது அவர் தன் நிலையிலிருந்து இறங்கி வந்து இயேசுவிடம் பரிந்துரைத்த வேண்டிய தாழ்ச்சியினுடைய வார்த்தைகள். இங்கு நூற்றுவர் தலைவரினுடைய தாழ்ச்சி அவர் மகனுக்கு இறைவனின் அருளை பெற்று தந்தது. இறை வல்லமை என்னும் பரிசை அவர் முழுவதுமாக பெறுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போல கானானிய பெண் பேய் பிடித்த தன் மக்களுக்கு ஆக்கி இயேசுவிடம் வேண்டுகின்ற போது, ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளின் மேசையில் இருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்கின்றார். மத்தேயு 15 அதிகாரம் 27 இந்த வார்த்தைகள் அவரின் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை வெளிப்படுத்துகிறது. இங்கு தாழ்ச்சியின் வார்த்தைகள் இறை வல்லமையை பெற செய்கின்றன. பிலிப்பியர் 2 அதிகாரம் 6 முதல் 11 வரை உள்ள இறைவசனங்களிலே இயேசு தம்மையே பெருமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தம்மையே கீழ்ப்படிந்து தாழ்த்தி கொண்டார். இங்கு இயேசுவே நம் ஒவ்வொருவருக்கும் தாழ்ச்சிக்கான சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாது யோவான் நற்செய்தி 13 அதிகாரம் 4-5 தொடர்ந்து நாம் அந்த வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, இயேசு பந்தியிலிருந்து எழுந்து மேலுடையை கழச்சி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இது இயேசுவினுடைய தாழ்ச்சியை மட்டும் காட்டவில்லை, மாறாக அதை சீடர்களுக்கு கற்பிக்கின்றது. இன்றைக்கு இயேசு நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த தாழ்ச்சியை கற்பிக்கின்றார். இந்த தாழ்ச்சியோடு நாம் நடக்கின்ற பொழுது இறை அருள் என்கின்ற அந்த பரிசானது, இறை வல்லமை நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் என்பதை அவர் எடுத்துரைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாழ்ச்சி என்ற பண்பை நமதாக்குகின்ற பொழுது இறைவனில் இணைகின்றோம். அவருடைய அருள் வளங்களை நாம் பரிசாய் பெறுகின்றோம். அன்னை தெரேசா ஏழைகளில் ஏழையருக்கு பணி செய்து தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தால் இன்றைக்கு கிறிஸ்தவ அன்பின் உலகளாவிய சின்னமாக திகழ்கின்றார். அசிசி நகர் புனித பிரான்சிஸ் பணக்கார குடும்பத்தில் இருந்து வந்திருந்தாலும் அவர் தொழுநோயாளிகளை முத்தமிட்டது, தேவாலயத்தை மீண்டும் கட்டியது மற்றும் தன்னுடைய செல்வந்த வாழ்க்கையை முற்றிலும் துறந்தது. இன்னும் இவர்களுக்கு தலைமை தாங்க நாம் தகுதியற்றவர் என்று சொல்லியது. இவை அனைத்தும் அவருடைய தாழ்ச்சி நிறைந்த பண்பினுடைய அடையாளங்களாக திகழ்வதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த மிகப்பெரிய புனிதராக பிரான்சிஸ் அசிசியார் இருக்கின்றார் என்றால் அது அவருடைய தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தால் தான் சாத்தியமானது. அன்பார்ந்தவர்களே, யாக்கோப்பு திருமுகம் 4 அதிகாரம் 6 இறைவசனம் நமக்கு நினைவூட்டுகிறது. ஆகவே செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகின்றார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ அவர் கருணை காட்டுகின்றார்.
ஆக நமது பணிவுதான் இறைவனின் பரிவை நம் ஒவ்வொருவருக்கும் பெற்றுத்தரும். இன்றைக்கு நமது அன்றாட வாழ்க்கையில் தாழ்ச்சி ஒரு இலக்கல்ல, அது ஒரு பயணம் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். இது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, வலிமைக்கான பாதை. நமது தனிப்பட்ட மற்றும் குடும்ப வாழ்விற்கு தாழ்ச்சியே மிகப்பெரிய சக்தியாக இருக்கின்றது. தாழ்ச்சி நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரிடத்திலும் வலம் வருகின்ற ஒரு பண்பாக இருக்கின்றது. அன்பார்களே, இந்த தாழ்ச்சி நமதாக்குகின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களிலும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்து நிற்கும். எனவே அன்பார்களே, இறைவனுடைய இந்த அன்பு பரிசை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நாம் வாழ்வோம். நம்முடைய தேவையில்லாத அந்த நான் என்ற அகந்தையை, நான் என்ற அந்த பெருமையை நாம் விட்டு அகலுவோம், விட்டு கொடுப்போம், பணிந்து நடப்போம், தாழ்ச்சி என்ற உள்ளத்தோடு வாழ்வோம். இதோ உடைய அடிமை இந்த வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்று தன்னையே தாழ்ச்சியோடு அர்ப்பணித்த அன்னை மரியாவை போல இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்ச்சி என்ற உள்ளத்தோடு நாம் வாழ்வோம். தாழ்ச்சி என்ற உள்ளத்தோடு நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனை இருக்காது, நம்முடைய குடும்பங்களிலே சண்டை இருக்காது. நம்முடைய குடும்பங்கள் குடும்பத்தின் மாதிரியை பின்பற்றிய ஒரு சிறந்த குடும்பமாக இருக்கும். எனவே நாம் ஒவ்வொருவரும் தாழ்ச்சியில் நாளும் வளர்வோம். இறைவன் தருகின்ற அந்த அன்பு பரிசுகளை இறை ஆசிரை நிறைவாக பெறுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.